ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 1 கிலோ கேக் ட்ரே தான் எடுத்துருக்கேன் நான். அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ட்ரேக்கு அளவாக கரெக்டாக பட்டர் ஷீட் கட் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாங்க. ரெட் வெல்வெட் ப்ரௌனி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒயிட் சாக்லேட் 115 கிராம், அன்சால்டட் பட்டர் 38 கிராம், ஆயில் 30 ml. ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் சுட வச்சு அது மேலே ஒரு பாத்திரம் வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் இதை நம்ம செய்ய போகிறோம். இப்போ நான் சொன்ன அளவில் அந்த மூணுத்தையும் கலந்து அந்த பாத்திரத்து மேலே வச்சு ஒரு ஸ்பூனோ கத்தியோ வச்சு நீங்கள் இதை மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டி இல்லாமல் அது கரைஞ்சி வந்துடும், மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டை, இந்த ப்ரௌனிக்கு 1.5 முட்டை அளவு, ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு இன்னொரு பவுலில் இன்னொரு முட்டையை உடச்சி அதை கலந்து அதுலேருந்து பாதி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சுகர் 100 கிராம், அதை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெட் வெல்வெட் எசன்ஸ் 1 டீஸ்பூன். இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க விஸ்க் வச்சு. இதுக்கு பீட்டர்லாம் அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கலவையை இதோட சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்குங்க. இதுக்கு மேலே ஒரு ஜல்லடை வச்சு அதில் மைதா 85 கிராம், கொக்கோ பவுட்ரு 10 கிராம், ஒரு பிஞ்ச் சால்ட்டு, இது மூணுத்தையும் அந்த ஜல்லடையில் கொட்டி சலிச்சிட்டு அதை விஸ்க் வச்சு திரும்பவும் நம்ம கலந்துக்கலாம். இது இந்த மாவு அந்த கலவையோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த விஸ்கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இன்றைக்கி டாப்பில் இருக்கிறது ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் தாங்க. யார் வேணாலும் செய்யலாம். நான் படிக்கலை, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா எந்த கவலையும் இல்லாமல் செய்யலாங்க. இப்போ 1 டீஸ்பூன் வினிகர், ரெட் ஃபுட் கலர் 1/2 டீஸ்பூன் இதில் கலந்து, இங்கே பாருங்கள் ரெட் வெல்வெட் கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம ட்ரேயில் ஊற்றிக்கலாம். அந்த ட்ரேயில் ஓரத்தில் அந்த பட்டர் பேப்பர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாக அந்த மாவை தடவி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்க மாவு பேட்டரை கலந்துட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டூத் பிக் வச்சு நம்ம இந்த மாதிரி லைன் போட்டோம்னா உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் வந்துடுங்க. இதை இப்போ நம்ம 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் தான் வைக்க போகிறோம். 10 நிமிஷம் 170 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணணும். இது குக்கர்லேயும் வைக்கலாம். குக்கர்லேயும் நம்ம ப்ரௌனிலாம் செய்யலாம், கேக்கு எல்லாமே செய்யலாங்க. இப்போ இதை நான் 170 டிகிரியில் 30 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் கண்டிப்பாக சம்பாதிச்சு தான் ஆகணும், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு கவலைப்பட்டுருக்கீங்களா? இனிமேல் கவலையை விட்டுடுங்க. நீங்கள் கேக்லாம் செய்ய எனக்கு தெரியாது அப்படின்னா கூட பரவாயில்ல. இந்த ப்ரௌனிலே எத்தனை வெரைட்டி இருக்குது தெரியுங்களா? இது வெந்துடுச்சான்னு இப்போ டூத் பிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அது அந்த டூத் பிக்கில் ஒட்டாமல் வரணுங்க. இப்போ நம்ம ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிட்டு கலரை பாருங்களேன், பக்காவாக இருக்குங்க. ப்ரௌனியில் ராகி ப்ரௌனி, சாக்லேட் ப்ரௌனி, ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி, இப்படி நிறைய வெரைட்டி இருக்குது. அதை மட்டுமே செஞ்சு நீங்கள் காசு சம்பாதிக்கலாம். உங்களுக்கு வேறு எதுவும் தெரியணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு அவன்லாம் இருக்கணும்னு இல்லைங்க. வீட்டில் இருக்க குக்கரில் கூட நம்ம செய்யலாம். நம்ம கைப்பட நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதுலேயும் 4 காசு பார்க்கலாம். உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். வெளியிலலாம் நீங்கள் போய் கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க. சூப்பராக இந்த பிஸ்னஸ் நல்ல ஒரு லாபகரமானது தாங்க. இந்த கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். ஆமாங்க, ஸ்பாஞ்சாக நல்லா ஜூஸியாக செம்மையாக இருக்குது பாருங்கள். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் சொன்ன அளவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.